வணக்கம் தமிழ் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மை லைஃப் வித் மீ சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துணி துவைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அமெரிக்காவில் எப்படி துணி துவைக்கிறாங்க எல்லோரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நான் இருந்த வரைக்கும் எங்கள் அம்மா தான் A to Z வீட்டில் எல்லா ஒர்க்குமே பார்த்துப்பாங்க. ஸோ அப்போல்லாம் எப்படின்னா, சம்டைம்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வரோம், மறுநாள் ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இல்லை யூஸ்வலாகவே வீட்டில் எனக்கு 2 அக்கா, அப்புறம் அப்பா அம்மா, நாங்கள்லாம் இருக்கிறப்போ எப்படி இருக்குன்னா 5 பேர். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸு, வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் வந்து ட்ரெஸ் வந்து வாஷிங் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து துவைக்கிறதுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு எல்லாரோட கிளாத்ஸும் தனித்தனியாக சோக் பண்ணுவாங்க. அப்பாவோட ஒயிட்ஸு, இல்லை நாங்கள் ஏதாவது ஒயிட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா ஒயிட்ஸ் கிளாத்ஸு எல்லாம் அது ஃபஸ்ட்டு தனியாக, அதுக்கப்புறம் கலர்ஸ் இருந்துச்சுன்னா கலர்ஸ் தனியாக, அப்படி அந்த மாதிரி பார்த்து எல்லாத்தையும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு சோக் பண்ணிடுவாங்க. அதாவது ஊற வச்சுருவாங்க. பவுட்ரு இல்லை லிக்யூடு என்ன போடணுமோ போட்டு எல்லாம் ஊற வச்சுருவாங்க. வாஷிங் மிஷின்லாம் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு துணி துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதை கையிலேயே வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை மிஷினில் போடுவாங்க. சம்டைம்ஸ் சில ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கையிலேயே துவைச்சிட்டு அப்புறம் அதை மறுபடியும் மிஷினில் எடுத்து, ஆட்டோமேட்டிக் மிஷினாகவே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. மிஷினில் போட்டு திரும்ப எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ செமி ஆட்டோமேட்டிக் நான் வளர்ந்த வரைக்குமே, இப்போவுமே எங்கள் வீட்டில் செமி ஆட்டோமேட்டிக் தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல்லாக செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுனால கையில் சோப் போடுவாங்க, மிஷினில் போடுவாங்க, அதுக்கப்புறம் எடுத்து அதை அப்படியே அலசுவாங்க, அதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஒரு இதிலே நான் அதை பார்த்து வளர்ந்துட்டு, இப்போ நாங்கள் யூஎஸ்க்கு வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணுறது இவ்வளோ ஈஸியாக, இங்கே இருக்கிற இதை நான் சொல்கிறேன், அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஓ பரவாயில்ல இவ்வளோ ஈஸியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அது எனக்கு இங்கே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட், மிஷினில் எப்படி போடுறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். யூஎஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சில இடத்துல இன்ஹவுஸ் லாண்ட்ரி வச்சுருப்பாங்க. இதை வந்து எப்படின்னா, ஒரு மாநிலத்துக்கும் ஒரு சிட்டிக்கும் ஒரு ஏரியாவுக்கும் கூட சம்டைம்ஸ் டிஃபர் ஆகும். சில வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே இப்போ எப்படி நம்ம வீட்டிலலாம் வச்சுருக்கோம், நம்ம வீட்டில் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும் வீட்டுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இங்கே கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் அவங்க கம்யூனிட்டிக்குன்னு தனியாக லாண்ட்ரி இருக்கும். சில ஏரியாஸ்லலாம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இடத்துல லாண்ட்ரி இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லாண்ட்ரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா சில இடத்துல கமர்ஷியலாகவும் இருக்கும். அதாவது கம்யூனிட்டியெல்லாம் விட்டுட்டு நம்ம ஊரில் எப்படி சிட்டி சைட்லலாம் வெளியில் வச்சு பண்ணுவாங்க. வெளியில் மீன்ஸ் தனியாக ஒருத்தங்க அந்த லாண்ட்ரி அந்த இது வச்சு ரன் பண்ணுவாங்க. அவங்களே வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணிலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சர்வீசஸ் இந்தியாவிலேயுமே வந்து அவைலபிளாலாம் இருக்குது. ஸோ இப்போ இங்கே யூஎஸில் நான் இருக்கிற இடத்துல வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற இடத்துல வந்து கம்யூனிட்டி லாண்ட்ரி தான். ஸோ அதில் தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம் பார்க்கலாமா? துணி துவைக்கிறது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு ரீசன் இந்த மிஷினும் தாங்க. ஸோ இது வந்து வாஷர் மிஷின், இது வந்து ட்ரையர் மிஷின். ஸோ நான் கம்யூனிட்டி லாண்ட்ரி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ கம்யூனிட்டி லாண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான். சில இடத்துல காயின் பேஸ்டாக இருக்கும், சில இடத்துல வந்து கார்டு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்டுனால் வந்து நம்ம ஊரில் ஏடிஎம் கார்டில் நம்ம எப்படி காசு வச்சுருக்கோம், கார்டு பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இப்போ நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா காயின் பேஸ்டு லாண்ட்ரி. இதில் வந்து நம்ம காயின் வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் கிளாத்ஸ் எல்லாம் போடணும். ஸோ இப்போ இது வந்து $1.50 போட்டிருக்காங்க. $1.50 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்ம ஊர் காசு மாதிரி சொல்லணுன்னா $1.50 அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ நான் காயின்ஸ் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்களா, இதில் வந்து $1/4 எழுதியிருக்காங்க. $1/4 நம்ம ஊர் காசு மாதிரி சொல்லணுன்னா 25 பைசான்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ அதில் $1.50 போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம 6 காயின் வந்து அதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம காயின் இன்சர்ட் பண்ணோம். 1 2 3
4 5 6. ஸோ 25 பைசா மாதிரினா 6 காயின் போட்டோன்னா ₹1 50 மாதிரி இங்கே $1.50. ஸோ நம்ம போட்டுட்டோம். இதுக்கப்புறம் ஸோ காயின் போட்டுட்டோம், ட்ரெஸ்ஸும் மிஷினில் போட்டுட்டோம். ஸோ நான் லிக்விடுமே ஆட் பண்ணிட்டேன். லிக்விட் மீன்ஸ் வாஷிங் மிஷினுக்கு நம்ம என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவோம் அதை நான் டேரெக்டாக இதில் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆப்ஷன் இருக்கும். இந்தியாவிலையுமே எல்லா வாஷிங் மிஷின்லையுமே ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இதுலேயும் வாட்டர் லெவல் நான் லார்ஜ் கொடுத்துருக்கேன், அதிகமாக கிளாத் போட்டிருக்கிறதுனால. ஸோ லோ ஹை ஸ்பீடு, என்ன ஸ்பீடில் நான் ஹை ஸ்பீடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுமா, இல்லை வார்ம் அண்ட் கோல்டு வாட்டரா, இல்லை ஹாட் அண்ட் கோல்டு வாட்டரான் இருக்குது. ஸோ நான் இந்த டைம் கொஞ்சம் ஹெவியாகவே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் ஹாட் அண்ட் கோல்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ஷன் எல்லாமே செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ காயின் போட்டிருக்கோம் இல்லையா, இது காயின் இல்லாமல் வந்து இது உள்ளே இன்செர்ட் பண்ண முடியாது. அது எப்படின்னா இப்போ பாருங்கள், இது காயின் இல்லாமல். ஸோ இப்போ இதில் காயின் போட்டிருக்கேன். இந்த காயின் உள்ளே போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதில் ஸ்டார்ட் ஆகிடும். பார்க்கலாமா? ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ நம்ம வாஷிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தண்ணி விழுந்துட்டுருக்குது தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணால் தண்ணி விழாது. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ வாஷிங் மிஷினில் நம்ம இப்போ துணியெல்லாம் போட்டுட்டோம். இது ஒரு 1/2 hour டைம் எடுக்கும். ஒரு 30 minutesலேருந்து ஒரு 40 minutes, ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ட்ரையர் எப்படி போடலாம், அது எவ்வளோ ஈஸியாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1/2 hour முடிஞ்சிச்சு. வாஷிங் மிஷினில் கிளாத்ஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கூல். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இது எப்படின்னா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஹாஃப் ட்ரைன்னு சொல்ல முடியாது, ஒரு 80% வெட்டாக இருக்கும். ஒரு 20% அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சொட்டாத அளவுக்கு ஜஸ்ட்டு அப்படியே எடுத்து கொடுத்துரும். இப்போ இதுக்கடுத்து நம்ம ட்ரையரில் போடணும். ஓகேவா, நான் ட்ரையரில் சேஞ்ச் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ வாஷிங் மிஷின் எல்லாம் முடிஞ்சிச்சு. வாஷிங்லேருந்து எல்லாமே ட்ரையருக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். கிளாத் எல்லாமே நம்ம மாற்றிட்டோம். இப்போ இதை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு காயின் அதே மாதிரி சேம் $1.50. ஸோ $1 போட்டிருக்கோம், 6 காயின் போட்டோம். இப்போ எப்படின்னா ஹை ஹீட்டு, மீடியம் ஹீட், லோ ஹீட்டுன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஊரில் பெட்ஷீட்டு இந்த மாதிரி போடுறோன்னா நம்ம ஹை ஹீட்டில் வைக்கலாம். மீடியம் ஹீட்டு ரொம்ப கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸே கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா நம்ம மீடியம் ஹீட், இல்லை டெலிகேட்ஸ் ஐட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, ரொம்ப நம்ம ஊரில் இந்த ஷாலு அந்த மாதிரி சின்ன இதெல்லாம் போட்டோம்னா டெலிகேட்ஸில் வைக்கலாம். நான் இப்போது ரெகுலர் கிளாத்ஸ் வச்சுருக்கேன். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டேன். காயின் இன்சர்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னா ட்ரையர் இன்யூஸ். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ட்ரையரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 45 minutesலேருந்து 60 minutes டைம் எடுக்கும். ஸோ ஒரு 45 minutes இல்லை ஒரு 60 minutesக்கு அப்புறமா நம்ம இதை செக் பண்ணி பார்த்தோன்னா கிளாத்ஸ் ஃபுல்லாக ரெடியாக இருக்கும். அவ்வளோதான். அது நான் வெளியில் எடுத்துகிட்டு சொல்கிறேன் கிளாத்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஹலோ. ஸோ ட்ரையர் நம்ம சேஞ்ச் பண்ணி 1 hourக்கு மேலே ஆச்சு. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் ட்ரெஸ் எல்லாம். ஓகே கூல். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. ட்ரெஸ்ஸு நல்லா சூடாக இருக்குது. அவ்வளோதாங்க. யூஎஸில் இப்படி தான் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ வாஷிங் மிஷின், ட்ரையர் மிஷின் ரெண்டும் இருந்துச்சுன்னா உங்களோட கிளாத்தை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1.5 hours நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் காலையில் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, இல்லை ஏதோ சம்திங் உங்களுக்கு வேலை இருக்குது, ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், பட் ஒரு ட்ரெஸ்ஸு அது டர்ட்டியாக இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் இந்தியா அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு ஹோல் டே அது வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய இருக்கு இல்லையா? ஃபேன்லேயே காய வச்சாலும் மினிமம் ஒரு 3 to 4 ஹவர்ஸாவது ஆகும் அது ஃபேனில் ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ இங்கே யூஎஸில் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நம்ம கிளாத்தும் வித்தின் 1.5 ஹவர்ஸில் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கிறது, இங்கே நான் பார்த்து புதுசாக நான் எக்ஸைட்டடான விஷயத்தெல்லாம் வந்து நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரியான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe our My Life With Me channel. Bye bye.